Hello friends, I am Prakash from TNBC Online Academy. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 9 பொது தமிழ் 9th ஸ்டாண்டர்ட் முழு மாதிரி தேர்வு. ஸோ இதுலேருந்து 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் முழு மாதிரி தேர்வு பார்ட்டு 2. ஸோ ஆல்ரெடி பார்ட் 1ல் 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்ட்டு 2. ஸோ இதில் டோட்டலாக 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினுடைய பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்ட்டை வந்து அதை டவுன்லோட் பண்ணி எழுதிட்டு ஸோ அதுக்கான ஆன்சர் கீயை இந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ முதல் கேள்வி, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என பாடியவர் யார்? உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என பாடியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, குடப்புலவியனார். ஆன்சர் ஆப்ஷன் டி, குடப்புலவியனார். இரண்டாவது கொஸ்டின், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென் திராவிட மொழிகள் என பெயரிட்டவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரான்சிஸ் எல்லிஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ உங்களுக்கு கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணுறதுனால மனசில் நல்லா பதியும். ஸோ அதனால் வெறும் ஆன்சரை மட்டும் டிக் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க, வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளை ஒரே இனமான கருதி தென் திராவிட மொழிகள் என பெயரிட்டவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரான்சிஸ் எல்லிஸ். மூன்றாவது கொஸ்டின், ஐம்படை தாலி என்னும் கழுத்தணியை யார் அணிந்தனர்? ஐம்படை தாலி எனும் கழுத்தணியை யார் அணிந்தனர்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, சிறுவர்கள். மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சிறுவர்கள். நான்காவது கொஸ்டின், மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடைய வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, வில்லியம் ஜோன்ஸ். மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வில்லியம் ஜோன்ஸ். ஐந்தாவது கொஸ்டின், கவிஞர் வைரமுத்து 2003ஆம் ஆண்டு எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கள்ளிக்காட்டு இதிகாசம். ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கள்ளிக்காட்டு இதிகாசம். ஆறாவது கொஸ்டின், தமிழ் வடமொழியின் மகள் அன்று தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்டுவெல். ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்டுவெல். ஏழாவது கொஸ்டின், வெண்திரளான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தியாய் ஆற்றுமின் என்றான். இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீவக சிந்தாமணி. ஏழாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீவக சிந்தாமணி. எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், கவிராஜ மார்க்கம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கிய நூலாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கன்னடம். கவிராஜ மார்க்கம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கிய நூலாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கன்னடம். ஒன்பதாவது கொஸ்டின், இஸ்ரோவின் தலைவர் சிவன் அவர்கள் கண்டுபிடித்த முதல் செயலி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சித்தாரா. இஸ்ரோவின் தலைவர் சிவன் அவர்கள் கண்டுபிடித்த முதல் செயலி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சித்தாரா. பத்தாவது கொஸ்டின், யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாலை. யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாலை. 11வது கொஸ்டின், மன்னர்க்கு உரிய கூத்து வகை எது? மன்னர்க்குரிய கூத்து வகை எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, வேத்தியல்.
11வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வேத்தியல். 12வது கொஸ்டின், 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வளர்மதி. 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வளர்மதி. 13வது கொஸ்டின், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றை எவை? இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருள் பின்வரு நிலையணி. 13வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருள் பின்வரு நிலையணி. 14வது கொஸ்டின், உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள் எது அல்லது தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிப்ரவரி 21. 14வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பிப்ரவரி 21. 15வது கொஸ்டின், ராமசரிதம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கியமாகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி மலையாளம். ராமசரிதம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கிய நூலாகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி. 16வது கொஸ்டின், ஆந்திர பாஷா பூஷணம் என்பது எந்த திராவிட மொழி இலக்கண நூலாகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கு. 16வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கு. 17வது கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஐடஸ் சோபியா ஸ்கட்டர். ஐடஸ் சோபியா ஸ்கட்டர். 18வது கொஸ்டின், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை கால்டுவெல் எழுதிய ஆண்டு? ஆன்சர் 1856. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை கால்டுவெல் எழுதிய ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1856. 19வது கொஸ்டின், எந்த ஆண்டு முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 1952. 20வது கொஸ்டின், இனிமையும் இனிமையும் நீர்மையும் தமிழெனில் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பிங்கள நிகண்டு. இனிமையும் இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். ஆன்சர் பிங்கள நிகண்டு. 21வது கொஸ்டின், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள். 22வது கொஸ்டின், முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருவகம். முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருவகம். 23வது கொஸ்டின், வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் பி தூது. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தூது. 24வது கொஸ்டின், நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ரகாம் லிங்கன். 25வது கொஸ்டின், தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பொறிக்கும் உரிக்கும். ஸோ இதுதான் தவறாக பொருந்தியுள்ளது. ஸோ மற்ற மூன்றும் சரியாக பொருந்தியுள்ளது. ஸோ தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. 26வது கொஸ்டின், பாவின் சுவைகளில் ஒன்றாக தமிழ் இலக்கணம் சுட்டுகின்ற துன்ப சுவை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இளிவரல்.
பாவின் சுவைகளில் ஒன்றாக தமிழ் இலக்கணம் சுட்டுகின்ற துன்பச் சுவை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இளிவரல். 27வது கொஸ்டின், தோசை வைக்கப்பட்டது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் டி செயப்பாட்டு வினை. 28 மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை எந்த நூலில் அறிய முடிகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை. 28வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை. 29வது கொஸ்டின், முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜான் பென்குயிக். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜான் பென்குயிக். 30வது கொஸ்டின், எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ செயப்படு பொருள். எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்படுவது எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செயப்படு பொருள். 31வது கொஸ்டின், மண் ப்ளஸ் குடம் எவ்வகை புணர்ச்சி இயல்பு? ஆன்சர் ஆப்ஷன் பி மெய்யீறு. ஆன்சர் ஆப்ஷன் பி மெய்யீறு. ஸோ அடுத்து 32வது கொஸ்டின், உவர்நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கூவல். உவர் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூவல். 33 இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ச அகத்தியலிங்கம். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ச அகத்தியலிங்கம். 34வது கொஸ்டின், தமிழோவியம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரோடு தமிழன்பன். 34 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரோடு தமிழன்பன். 35வது கொஸ்டின், பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை. 35வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை. 36வது கொஸ்டின், கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் சூட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர் ஆர்தர் காட்டன். 37வது கொஸ்டின், குள்ள குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆண்டாள். 38வது கொஸ்டின், மாதவி காவியம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் ஒலி. 38க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் ஒலி. 39வது, தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் இப்பாடல் இடம்பெற்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி வஞ்ச புகழ்ச்சி அணி. 39வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வஞ்ச புகழ்ச்சி அணி. 40வது கொஸ்டின், எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை எந்த நூல் பதிவு செய்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கண்ணுடையம்மன் பல்லு. 40வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணுடையம்மன் பல்லு. 41வது கொஸ்டின், மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார். 41வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார். 42வது கொஸ்டின், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு. 42வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு. 43 மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமேகலை. 43வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமேகலை. 44வது கொஸ்டின், எந்த சங்க இலக்கிய நூலில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலித்தொகை. 44க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலித்தொகை. 45வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் ஆட்டு சந்தைக்கு பெயர் பெற்ற ஊர் எது?
ஆன்சர் ஆப்ஷன் பி அய்யலூர். 45வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அய்யலூர். 46 சரியாக பொருந்தியுள்ளது கண்டறி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 3, 4. ஸோ இது மூன்றுமே சரியாக பொருந்தியுள்ளது. புரிசைனா மதில், புழைனா சாளரம், நியமம்னா அங்காடி. ஸோ இது மூன்றுமே சரியாக பொருத்தியுள்ளது. ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் சி. 47வது கொஸ்டின் மதுரைக்கு அருகே எங்கு அகழாய்வு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி கீழடி. 47க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கீழடி. 48வது கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் எந்த மொழி நடு திராவிட மொழி குடும்பத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி தெலுங்கு. கீழ்கண்டவைகளில் எந்த மொழி நடு திராவிட மொழி குடும்பத்தில் உள்ளது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தெலுங்கு. அடுத்து 49வது கொஸ்டின் யவனப்பிரியா என்று அழைக்கப்படும் பொருள் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிளகு. யவனப்பிரியா என்று அழைக்கப்படும் பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிளகு. 50வது கொஸ்டின் தமிழ் விடு தூதுனுவில் உள்ள மொத்த கன்னிகளில் எத்தனை? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 268. 50வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 268. 51 உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புறநானூறு. 52வது கொஸ்டின் கீழ்காணும் எந்த சித்திரத்தில் காளைப்போர் குறித்து இடம்பெற்றுள்ளது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி பெனியாசன். 53வது கொஸ்டின் 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு உள்ளது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி கரிக்கையூர். 54வது கொஸ்டின் கார் அறுத்தான் இத்தொடரில் அமைந்துள்ள ஆகுபெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி காலவாகு பெயர். 54வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி காலவாகு பெயர். 55வது கொஸ்டின் 1863இல் ராபர்ட் புரூஸ்ட் சென்னை அருகே எங்கு அகழ்வாய்வை மேற்கொண்டார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பல்லாவரம். 56வது கொஸ்டின் சாணம் யாருடைய சிறுகதை தொகுப்பு? ஆன்சர் ஆப்ஷன் பி கந்தர்வன். 57வது கொஸ்டின் சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழ் மொழி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல். 58வது கொஸ்டின் தமிழ் திரமிழ திரவிட திராவிட என்று தோன்றியதாக கூறியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஈரஸ் பாதிரியார். 59வது கொஸ்டின் ஜப்பானியர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை யாருடைய தலைமையில் உருவாக்கினர்? ஆன்சர் ஆப்ஷன் பி மன்மோகன் சிங். 60வது கொஸ்டின் தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வழி சேர்த்த பெருமைக்குரியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர். 61வது கொஸ்டின் சமத்துவத்திற்கு போராடுவது மிக சிறந்த நன்குணமாகும் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் இவை யாருடைய பொன்மொழிகள்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி நேதாஜி. 62வது கொஸ்டின் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இருந்த நூலை இயற்றினார்? ஸோ எந்த நூலை இயற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நறுவிருத்தம். 62க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நறுவிருத்தம். ஸோ 63 கமுகு பொருள் தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாக்கு. 64வது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஓமை தொகையில் வல்லினம் மிகாது. 64க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 65 புத்துலக தொலைநோக்காளர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார். 66வது கொஸ்டின் சில இறகுகள் சில பறவைகள் என்பது யாருடைய கடிதங்களின் தொகுப்பு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்யாண்ஜி. 67வது கொஸ்டின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி.
68வது கொஸ்டின், எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்னும் பட்டம் வழங்கியது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1970. 69வது கொஸ்டின், தவறான இலக்கண குறிப்பு தருக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். தாவா இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். 70வது கொஸ்டின், சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்பட்டுள்ள விழா எது? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திர விழா. 70வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திர விழா. 71 புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நா. பிச்சமூர்த்தி. 72வது கொஸ்டின், 5 சீர்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி நெடிலடி. 5 சீர்களை கொண்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நெடிலடி. 73வது கொஸ்டின், சயின்ஸுக்கு பலி என்பது யாருடைய முதல் சிறுகதை? ஆன்சர் ஆப்ஷன் சி நா. பிச்சமூர்த்தி. அடுத்த கொஸ்டின், காய்முன் நிறை என்பது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கலித்தொகை கலித்தலை. 75வது கொஸ்டின், சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை மற்றும் எழுத்தாளர்கள்? ஸோ இது ஒரு பொறுத்த கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. 76வது கொஸ்டின், எந்த ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2009. எந்த ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2009. ஸோ அடுத்த கொஸ்டின், தவறாக பொருந்தியுள்ள இலக்கண குறிப்பை கண்டறிக. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ சீனு கொடுத்துருக்கு. ஆப்ஷன் டி வில்வால் விருவகம். ஸோ இதுதான் தவறாக பொருத்தப்பட்டுள்ள இலக்கண குறிப்பு. ஸோ மற்றது எல்லாமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ இது ஆப்ஷன் டின்னு வச்சிங்க, வில்வால். 78வது கொஸ்டின், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் மு. மேத்தா. 78க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மு. மேத்தா. 79 யார் திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று கூறினார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல்பர்ட் ஸ்வைட்சர். 80வது கொஸ்டின், திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜி.இ. போப். 81வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது உரிச்சொல்? ஆன்சர் ஆப்ஷன் பி கடிநகர். 82வது கொஸ்டின், திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே பழம் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே பழம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி நெருஞ்சி பழம். 83வது கொஸ்டின், சு. சமுத்திரம் அவர்களின் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது கிடைக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேரில் பழுத்த பலா. 84வது கொஸ்டின், தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்றே உலகம். 85வது கொஸ்டின், ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4000 திவ்ய பிரபந்தம். 85வது கொஸ்டின் 4000 திவ்ய பிரபந்தம். 86வது கொஸ்டின், முதுநாரை முதுகுருகு பெருநாரை பெருங்குருகு என்பன? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இசை நூல்கள். முதுநாரை முதுகுருகு பெருநாரை பெருங்குருகு என்பவை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இசை நூல்கள். 87வது கொஸ்டின், பொறுத்துக. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 87க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 88வது கொஸ்டின், வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடி உயரும் என கூறும் நூல் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பெரிய புராணம். வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடி உயரும் என கூறும் நூல் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெரிய புராணம்.
89வது கொஸ்டின், சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் டேஸ் என்ற நூலை வெளியிட்டது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, சிற்ப செந்நூல். 89வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சிற்ப செந்நூல். 90, வருக்கை என்பதன் பொருள் என்ன? வருக்கை என்பதன் பொருள் என்ன? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, பலாப்பழம். 90வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பலாப்பழம். 91 பாருங்கள், பண்டைய தமிழகத்தில் துன்னக்காரர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஓவியர். 91வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓவியர். 92, முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வராது என கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வைரமுத்து. 92வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வைரமுத்து. 93வது கொஸ்டின், கொற்கை துறைமுகம் எது? முத்தின் போட்டிருக்கேன், சாரி, கொற்கை முத்தின் தான். கொற்கை முத்தின் சிறப்பினை குறிப்பிடும் நூல் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, அர்த்த சாஸ்திரம். கொற்கை முத்தின் சிறப்பினை குறிப்பிடும் நூல் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அர்த்த சாஸ்திரம். 94, காவிரிக்கரை பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் யார்? காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, தி ஜானகிராமன். 95வது கொஸ்டின், பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன். 96வது கொஸ்டின், தங்கைக்கு என்னும் தலைப்பில் கடிதம் எழுதியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மு வரதராசன். தங்கைக்கு என்னும் தலைப்பில் கடிதம் எழுதியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மு வரதராசன். 97வது கொஸ்டின், பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தின் சில கூறுகளை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1978. பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தின் சில கூறுகளை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1978. 98வது கொஸ்டின், கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊரின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மெட்டூர். கவிஞர் வைரமுத்து பிறந்த ஊரின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, மெட்டூர். 99வது கொஸ்டின், வலம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர் என கூறும் நூல் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அகநானூறு. வலம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர் என கூறும் நூல் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 99வது கொஸ்டினுக்கு பி, அகநானூறு. ஸோ டெஸ்ட் நம்பர் 2, 9th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் முழு தேர்வுக்கான கடைசி ஆன்சர், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பானை ஓடு கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அழகன்குளம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பானை ஓடு கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? ஸோ 100வது கொஸ்டினுக்கான ஆன்சர் அழகன்குளம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் டோட்டலாக 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பயன்பெறட்டும். ஸோ என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை படித்து நீங்கள் நல்லா பயன்பெறலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.